விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டையும் மதுரையில 2வது மாநாட்டையும் நடத்தி தமிழக அரசியலையே அதிர வச்சாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடிய அந்த மாநாடுகளை இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாங்க. அரசியல்ல ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைத்த விஜய் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவரா அறிவிச்சாங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்லயே சட்டசபை பொது தேர்தலை தமிழக வெற்றி கழகத்துல எதிர்கொண்டாங்க. விசில் சின்னத்துடன் கூட்டணியின்றி மக்களை சந்தித்த விஜய் அவர்கள், உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பிரச்சாரத்துல பேசினாங்க. அவருடைய பிரச்சாரம் மக்கள் மனசுல தொட்டு பிரச்சாரத்துக்கு போகாத இடங்கள் விசில் சத்தத்தை தெரிக்க விட்டாங்க. திரையில மட்டுமல்ல, தேர்தலையும் விஜய் சர்க்கார் அமைய மக்கள் அமோக ஆதரவு அளிச்சிருக்காங்க. உச்ச நடிகன்ற அடையாளத்தை தாண்டி தமிழக முதலமைச்சர் விஜய்னு வரலாறு உச்சரிக்க தொடங்கி இருக்குது.